நீ இந்த மாதிரிலாம் கேட்கறதே பெரிய தப்பு தெரியுமா? அரோராவை பார்த்து உனக்கு என்ன திறமை இருக்கு? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்ட பார்த்தியா? ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சப்பல கழட்டி அடிச்ச மாதிரியே வந்து இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய திறமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேல தான் காட்டப்படும். நீங்க 10 மணிக்கு மேல போய் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி அரோராவை பத்தி தெரியும்? அரோராவோட திறமைய பத்தி தெரியும்? என்ன கலை இந்த மாதிரி பேசிட்டீங்களே! அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க காய்ஸ். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் அவர்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எபிசோட் அப்படிங்கிறதுனால ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்புல. வழக்கம் போல் கொடுக்குற டாஸ்க் தான். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காப்புல பிக் பாஸ் அவர்கள். ஸோ இதனை தொடர்ந்து ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டில் முக்காவாசி கண்டஸ்டண்ட்டு ஆதிரையுடைய பேரையும் அரோராவுடைய பேரையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதிரையுடைய பேரை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குன்னு ஒன்று வந்துட்டீங்க. ஆனால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்காக நீங்கள் ஒரு வெங்காயத்தையும் கழட்டலை அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கரெக்ட். அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு மட்டும் தான் போனாங்களே தவிர மனசும் உடம்பும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, ஆதிரையால் ஒரு கண்டென்ட்டே கொடுக்க முடியல. லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரை எங்கே பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. சொல்லப்போனால் 2-3 ப்ரோமோக்கள்லாம் வர வந்திருந்தாங்க. பட் இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் ஒரே ப்ரோமோ மட்டும்தான். அது கூட எஃப்ஜே கிட்ட சண்டை போடுறது, அது ஒரு சல்ல சண்டையாக மாறிடுச்சு. அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வேலிடான பாயிண்ட் என்னென்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். ஆனால் இவங்க வேடத்துக்குனே போய் பிக் பாஸ் ஹவுஸாருக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறது, இங்கே நடக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்தாங்க. ஸோ அதனால் ஆதிரை அவர்களை ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்துல தப்பே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். 2வது நம்மளுடைய அரோரா சிங்குலர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒஸ்ட் பர்ஃபார்மராக. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அவர்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டவே கிடையாது, உங்களுக்குன்னு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கலையரசன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அண்ட் எல்லாருமே விக்ரம், கனி, கெமி எல்லாருமே ஆக்சுவலாக இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன வேணாலும் வாரமெல்லாம் பண்ணலாம், அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வைப்பார்ல ஆப்பு, இந்த வாரமெல்லாம் நீங்கள் ஃபன்னாக இருக்கலாம், இங்கே இருக்கிறத அங்கே சொல்லலாம், அங்கே இருக்கிறத இங்கே சொல்லலாம், நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வச்சாரா, ஜெயிலுக்கு போக வச்சாரா? ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அரோரா ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க, எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. சும்மா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு காம வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு அந்த காம தூண்டுதல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தூண்டுதல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கலை தான் நச்சுன்னு கேட்டாப்புல, சூப்பராக கேட்டார். எனக்கு வந்து அவருக்கு 100% மார்க் கொடுத்தே ஆகணும். அரோரா அவர்களே, உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது என்பதற்காக நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற ஒரு செருப்படி கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. ஆனால் அவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். 10 மணிக்கு மேலே தான் அவங்களுடைய திறமைகள் எல்லாமே தெரியும். அதனால் கலை 10 மணிக்கு மேலே படுத்து தூங்காமல் அவங்களவே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களோட திறமை என்ன அப்படிங்கிறது புரியும். வெளியேந்து பார்க்குற எங்களுக்கே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி. உள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒஸ்ட் பர்ஃபார்மராக அரோரா அவர்களையும் ஆதிரை அவர்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான பின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து துஷாரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. இது கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா தலைவர் பதியே போயிடுச்சு அப்படின்னா அவன் ஒஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் பிரவீன் அவர்கள் தேர்ந்தெடுத்தது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.